நான் உன சுடுதண்ணி கேக்குதா? இருடா வர. அவ்வளவு சுடு ஒண்ணும் இல்ல. ரோகிணி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். முதல்ல நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேனே. இல்ல உனக்கு சுடுதண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகே. ரோகிணி வந்துட்டியாம்மா? வா காஃபி குடிக்கலாம். மீனா காஃபி போடு. மீனா இஞ்சி டீ போடுங்க. என்ன சத்தத்தை காணோம்? ஐயோ அம்மா! மனோஜ், என்னாச்சு? எரியுது. மனோஜ், என்னடா? ஐயோ! ஏய், என்னடா? என்னாச்சு? என்னாச்சு? மா முடியலமா, எரியுதுமா. சுடுதண்ணி மேல ஊத்திட்டமா. சுடுதண்ணியா? ஆமா ரோகிணி, பச்சை தண்ணி நினைச்சு சுடுதண்ணி மேல ஊத்திட்டேன். ரொம்ப ஹீட்டா இருந்துருக்கு போல, உடம்புல எரியுது. சுடு தண்ணி எப்படிடா வந்துச்சு? ஏய் மீனா, என்னடி பண்ண? அத்தை, நான் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் நான் தான் சுடுதண்ணி ஊத்துனேன். நீ ஊத்துனியா? ஆமா, அவன் தானே சுடுதண்ணி வேணும் கேட்டான், அதான் கொண்டு போய் ஊத்துனேன். அட பாவி, கொதிக்கிற தண்ணிய அப்படியே கொண்டு போய் ஊத்தி வச்சிருக்கேடா. பொதுவா எல்லாரும் குளிக்க போனா என்ன பண்ணுவோம்? வாளியில இருக்க தண்ணி சில்லுன்னு இருக்கா இல்ல சூடா இருக்கான்னு தொட்டு பார்ப்போம். அதான வழக்கம். அத கூட செய்யாம அப்படியே எடுத்து ஊத்தி இருக்கிறான் சோம்பேறி. இந்த சோம்பேறிலே பல வகை இருக்குது. திரு தூக்கி சோம்பேறி, அதுல இவன் சுடு சோம்பேறி. மா உடம்பெல்லாம் எரியுதுமா. முத்து, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு சாடிஸ் புத்தியோட இருக்கீங்க? நான் சேடெல்லாம் பண்ணலையே, நான் ஹாப்பியா தான் பண்ணேன். உங்க அண்ணா அவரு இப்படி கொடூரமான புத்தியோட நடந்துக்கிறீங்க. யாரு நான் கொடூரமான புத்தியோட இருக்கனா? மீனாவை காலில இருந்து நைட் வரைக்கும் வேலை வாங்குறது யாரு? உங்க எல்லாருக்கும் தான் கொடூர புத்தி இருக்கு. உள்ள வந்து என்ன சொன்ன? இஞ்சி டீ. ஏன் அதை நீ போட்டுக்க மாட்டியா? அவ கிட்ட இனிமே வேலை சொல்ற வேலை யாராவது வச்சுக்கிட்டீங்க, இனிமே இதான் நடக்கும்.